அம்பாசமுத்திரம் பார்த்தீங்கன்னா இந்த திருநெல்வேலி இந்த பெல்ட்டே ஃபர்ஸ்ட் ஆரம்பகாலத்துல காங்கிரஸ் இருந்த பெல்ட் தான். திமுகலாம் இப்போ திமுக திராவிட இயக்கம்லாம் இங்கே பெருசாக ஒன்றும் இல்லை. காங்கிரஸ்க்கு இந்த கன்னியாகுமரி சப்போர்ட் இருக்குல்ல, அந்த நாடார் சப்போர்ட் வந்து இங்கேயும் கொஞ்சம் இருக்கும். ஸோ அப்படி பார்த்தோன்னா இந்த அம்பாசமுத்திரம்லாம் ஃபர்ஸ்ட் 52 to 71 காங்கிரஸ் சப்போர்ட் வேட்பாளர் தான். 71லாம் இந்திரா காங்கிரஸ் கண்டஸ்ட் பண்ணி ஜெயிக்கிறாங்க. அப்புறம் நீங்கள் வந்து 77 80 வந்து சிபிஐ ஜெயிக்கிறாங்க. 84 தான் முதல் முறை திராவிட கட்சிக்கு இருந்து ஒருத்தர் வந்து இப்போ காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கு. இப்போ பாலசுப்ரமணியம் அதிமுக ஜெயிக்கிறாரு. அப்புறம் 89லையும் காங்கிரஸ் அங்கே ஜெயிக்கிறாங்க. 91 முருகைய பாண்டியன் அதிமுக ஜெயிக்கிறாரு. ஆவடியப்பன் திமுக ஃபர்ஸ்ட் டைம் வந்து 96ல் ஜெயிக்கிறாரு. 2001 அதிமுக மீண்டும் சக்திவேல் முருகன் 6ல் ஆவடியப்பன் இங்கே மீண்டும் ஜெயிச்சு அப்போ ஒரு ஸ்பீக்கராக இருந்த அந்த டேர்மு. அதுக்கப்புறம் எஸ்ஐ சுப்பையா 2011 ஜெயிக்கிறாரு. இப்போ 16ல் முருகைய பாண்டியன், அதாவது நம்ம 91 ஜெயிச்ச முருகைய பாண்டியன் மீண்டும் 2014 கொடுக்குறாங்க. 21ல் எஸ்ஐ சுப்பையா சீட்டு கொடுத்து 3 முறை எங்கள் அதிமுக தொடர்ந்து ஜெயிச்சிட்டு இருக்கு. இப்போ நம்ம ரிசல்ட் எடுத்து பார்த்தோம்னா இந்த 2011 ரிசல்ட் எடுத்து பார்த்தோம்னா 55% அவங்க அதிமுக எஸ்ஐ சுப்பையா எடுக்கிறாரு. ஆவடியப்பன் ஸ்பீக்கராக இருந்து கண்டஸ்ட் பண்ணியிருக்காரு. 38% எடுத்திருக்காரு. மற்றவங்க யாரும் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை. பாஜக ஒரு 2% எடுத்திருக்காங்க. 14 என்ன இருக்குன்னா முருகைய பாண்டியன் அவர் வந்து 46% எடுத்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 9% ஒரு ட்ராப்பு. ஆவடியப்பன் அதே 38% எடுத்திருக்காரு. சிபிஐ வந்து அவங்க அந்த அதிமுக ட்ராப்பில் சிபிஐக்கு ஒரு 8% பெருசாக போயிருக்கு. பாஜக ஒரு கணிசமாக ஒரு 1% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நாம் தமிழர் 1% இங்கே எடுத்துட்டாங்க. ஸோ அப்போ அந்த சிபிஐயும் தேமுதிக உள்ள கொண்ட ஓட்டில் அதில் கொஞ்சம் ஸ்பிரிட்டை கொண்டு வராங்க. இப்போ 21ல் என்ன ஆகுதுன்னா எஸ்ஐ சுப்பையா கண்டஸ்ட் 48% எடுத்துருப்பாரு. அதாவது முருகையா பாண்டியன் ஜெயலலிதா இருக்கும் எடுத்த ஓட்டை விட இவர் வந்து கொஞ்சம் கூடுதலாக 2% கூடுதலாகவே எடுத்தது காமிச்சாரு. ஆவடியப்பனும் அதே 38% தான் எடுத்திருக்காரு. நாம் தமிழர் ஒரு 7.7% எடுத்திருக்காங்க. அப்புறம் அமமுக ஒரு 2.3%. அதாவது சிபிஐ ஓட்டு வந்து அது உள்ளே வர வேண்டிய ஓட்டு அப்படியே நாம் தமிழர் போயிருக்கு. பாஜக ஓட்டு கரெக்டாக உள்ளே வந்திருக்கு அதிமுகவுக்கு. அமமுக ஒரு 2.5%, மக்கள் நீதி மையம் ஒரு 1.5% போய் எடுத்திருக்காங்க. இப்போ நம்ம பார்லிமெண்ட் பொசிஷன் எப்படின்னு பார்த்தோம்னா பார்லிமெண்ட்டில் அம்பாசமுத்திரத்தில் வந்து நயினார் 34% எடுத்திருக்காரு. இவர் ராபர்ட் ப்ரூஸ் காங்கிரஸில் வந்து 47% எடுத்திருக்காரு. அதிமுக இந்த தொகுதியில் நாம் தமிழரோட கொஞ்சம் கூடுதலாக எடுத்திருக்காங்க. அவர் 8% எடுத்திருக்காங்க. நாம் தமிழர் வந்து கொஞ்சம் நெருக்கி 7.2% எடுத்திருக்காங்க. ஸோ இந்த தொகுதி பார்த்தோன்னா ஐடியலாக இதெல்லாம் திமுக ஈஸியாக ஜெயிக்க வேண்டிய தொகுதி. அவங்களுக்கு கண்டியூசிவாக இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் தொடர்ந்து 3 முறை ஒரே ஓட்டே தான் எடுக்கிறாரு. அந்த ஓட்டில் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டே இருக்குல்ல. ஆனால் அந்த கட்சி இவருக்கே ஓட்டு கொடுத்து சீட்டு கொடுத்துட்டு இருக்கு. இவர் வேறு யாருக்கும் கொடுக்கல. மாவட்ட செயலாளர் இருக்காரு, அவரும் ஜெயிக்க மாட்டேங்கிறாரு. புதுசாக யாரும் கொடுத்தும் ஜெயிக்கவும் மாட்டேங்கிறாரு. அப்படி இருக்கும் இந்த இண்டிவிஜுவல் வேட்பாளருக்கு வந்து பெருசாக கிளவுட் இங்கே இல்லை. ஆவடியப்பனுக்கு நான் விசாரித்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா யார் நின்னாலும் ஆவடியப்பன் தவிர ஆவடியப்பன் அவர் குடும்பத்தை சார்ந்தவர் இல்லாமல் யாருன்னாலும் இங்கே சுலபமாக ஜெயிக்க வேண்டிய தொகுதி திமுக. அவர் நிற்கிறதாலேன்னு தெரில. திமுக நாடார் வந்து எதிர்த்து நிற்கிறாங்க. அந்த ஓட்டு ஒழுங்காக வரமாட்டேங்குது திமுகவுக்கு. அவரும் வந்து அந்த கட்சியில் வந்து கொஞ்சம் உட்கட்சியை சேர்ந்த இந்த அவர் மாவட்டம் அவர் கட்சி மாவட்டம் இருக்க பகுதிகளில் நிறையவே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி கொஞ்சம் உட்கட்சியில் குழப்பங்கள் நிறைய ஏற்படுத்தி வர்றாரு. அதனாலே கட்சிக்கு வந்து கொஞ்சம் நிறைய செட்பேக் இருக்குது. குறிப்பாக நாடகங்கள் மத்தியில் பெரிய செட்பேக் இருக்குன்ற மாதிரி டாக் இருக்குது. ஸோ அதனாலே வந்து அவருக்கு பெரிய நெகட்டிவ். ஏன்னா நம்ம ரீசெண்டாக ட்ரெண்டை பார்த்து தெரியுது. ஒரே ஓட்டு தான் எடுத்திருக்காரு 3 தேர்தலில். எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை, டிப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. இத்தனைக்கும் கூட்டணி கட்சிகள் கூடுதலாக வந்தும் அவரால் என்ஹான்ஸ் பண்ண முடியலன்னா அப்போ நிச்சயமாக அந்த கேண்டிடேட்டில் ஒரு பிரச்சனை இருக்குது. திமுக வந்து இந்த இவரை வந்து கேண்டிடேட்டாக வச்சு போகிறதே தப்பு. இது மாவட்ட செயலராக வச்சுருக்காங்கன்னா அது நிஜமாலே அந்த கட்சி வந்து அவங்கள இங்கே வந்து ரொம்பவே உட்கட்சியில் பெரிய பல பிரச்சனைகள் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நானும் கேள்விப்பட்ட வரை இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயே ஸ்டாலின் வந்து தென்காசியை கூட்டணி கட்சி கொடுத்துட்டு திருநெல்வேலி திமுக கண்டஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணார். ஆனால் இங்கே இருக்க உட்கட்சி பிரச்சனை பார்த்துட்டு எப்போ இதில் தீர்த்துக்க முடியாதுன்னு சொல்லி தென்காசியில் திமுக கேண்டிடேட் போட்டு இது காங்கிரஸ் கொடுத்துட்டாரு. ஸோ அந்த அளவுக்கு குழப்பமாக இருக்குது. அம்பாசமுத்திரத்தில் ஆவடியப்பன் மீண்டும் போட்டியிட்டால் திமுக வெற்றி பெறுவது ரொம்ப கஷ்டம். எஸ்ஐ சுப்பையாவுக்கு நல்ல பேர் இருக்குது. அவர் கொஞ்சம் நிறைய ஹெல்ப் நிறைய அங்கே பண்ணியிருக்காரு.
அவர் கொஞ்சம் சப்டிலாக இந்த அதிமுக ஜெயலலிதா பீரியட்ல இருந்தவங்களாம் ரொம்ப அசர்ட்டிவாக இல்லாமல் சட்டிலாக இருக்கு. ப்ளஸ் இங்கேயும் அந்த தேவேந்திர குல நாடார் தேவன்ற அந்த கான்ஃப்ளிக்ஸ் இருக்குது. ஸோ இங்கெல்லாம் நாம் தமிழர் விஜய் போன்ற கட்சிகள்லாம் இந்த மாதிரி அவங்க கேண்டிடேட் பாட்டாக போட்டாங்க. நாங்கள் கொஞ்சம் இங்கே இருக்கோம். என்ன பொறுத்தவரை இங்கே வந்து அதிமுகவுக்கு நான் எட்ஜ் கொடுப்பேன். திமுக கேண்டிடேட்டை மாற்றினாங்கன்னா அவங்க வெற்றி வாய்ப்பு இருக்கும்.